அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி குட்டி குட்டி டிப்ஸு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இது நான் குட்டீஸ் போட்டிருந்த ஒயிட் கலர் ஷூ. வீக்லி 2 times போடுவாங்க. சில ஸ்கூலில் 1 day போடுவாங்க. ஆனால் அந்த 1 day போட்டால் கூட ரொம்ப அழுக்க கருப்பாக எடுத்துகிட்டு வந்துடுவானுங்க பசங்க. அதை துவைக்கிறதே ரொம்ப பெரும்பாடாக இருக்கும். அதுக்கு இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவே நம்ம கையும் வலிக்காமல் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். பளிச்சுண்டு ஒயிட் கலரில் வந்துடும். இதுக்கு ஆளாக எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். நான் சேஃபாஸ் லிக்யூட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த லிக்யூட் இருக்கோ அந்த லிக்யூடை ஊற்றி ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க போதும். அடுத்து எடுத்து தேய்க்கையில் ப்ரஷ் வச்சு தேய்க்காமல் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் இருந்தால் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ங்க. அது வச்சு தேய்க்கிறப்ப எனக்கு ஈஸியாக போனது மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் அந்த டிப்ஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப கையை அழுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு கை வலிக்க தேய்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியாக போயிடும். இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கிறப்ப அந்த ஷூ அதோட தையலெல்லாம் பிஞ்சு போகாமல் பிரிஞ்சு போகாமல் அழகாக நீட்டாக வந்துடும். ரொம்ப ஈஸியாக வந்துடும். பாருங்கள், நான் கண் கூட உங்கள்கிட்டயே நான் தேய்ச்சி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக போயிடும். இந்த மாதிரி நான் 2 செட்டு ஷூவையும் நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக ஈஸியாக போயிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா டைமும் சேவ் ஆகும், உங்கள் கையும் வலிக்காது. ப்ளஸ் நீங்கள் ஊற்றுற லிக்யூடோட லெவலும் கொஞ்சமாக ஊற்றி க்ளீன் பண்ணலாம். ரொம்ப அழகாக பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக ஆகிடுச்சுன்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 2வது மணி சேவிங் டிப்ஸ் என்னென்னா, இது நம்ம ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு இந்த மாதிரி நம்ம வாங்குறப்ப இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் நெட் கவரில் நம்மளுக்கு வெங்காயம் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நெட் கவரில் வச்சு கொடுப்பாங்க. அந்த கவரை கீழே போடாமல் நான் சொல்கிற மாதிரி இந்த பண்ணினீங்கன்னா வீட்டில் மணி சேவ் ஆகும். நார்மலாக நம்ம ஸ்க்ரப்பர் 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா வாங்குவோம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த 20 ரூபா 30 ரூபா மணி உங்களுக்கு சேவ் ஆகும். அதாவது இந்த ஸ்க்ரப்பரை இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஸ்க்ரப்பர், அதாவது நீங்கள் எந்த லெவலுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னா 2 நெட் கவரை இல்லை 3 நெட் கவரை உள்ளே விட்டுட்டு இன்னொரு நெட் கவரை வெளியே நான் எப்படி செஞ்சு காமிக்கிறேனோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லை சின்ன சைஸாக போதும்னா 2 நெட் கவர் போதும், பிளாஸ்டிக் கவர். அதை உள்ளே விட்டுட்டு 2 மடிச்சுட்டு வெளியே இந்த மாதிரி கவரை சுற்றி எடுத்துகிட்டு இது போதும் அப்படின்ட்டாலும் ஓகே. இல்லாட்டி இந்த மாதிரி நரம்பில் இருக்குல்ல நெட் கவர், அதை ஒரு சேஃப்டிக்கு மேலே லேயர் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் ஊசி நூலை வச்சு தச்சிட்டிங்கனாக்கும் நம்ம வீட்டுக்கு பாத்திரம் விளக்குறதுக்கு ஒரு ஸ்க்ரப்பர் ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கனாக்கும் வீட்டில் நம்மளே ஹேண்ட்மேடாக செஞ்ச ஸ்க்ரப்பர். அது வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடுற ஒரு பிளாஸ்டிக் நெட் பேக்கில் செஞ்சுருப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது விளக்குறதுக்கும் பாத்திரம் விளக்குறதுக்கும் ரொம்ப சாஃப்டாக நல்லாவே இருந்துச்சு. இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் நெட் கவரில் செஞ்சேன் இல்லையா ஸ்க்ரப்பர், அதுவே இது தேங்காய் நாரை வச்சு நான் செய்கிறேன். நம்ம வீட்டில் தேங்காய் நார் அதை கட் பண்ணி நம்ம முன்னாடிலாம் நம்ம தேங்காய் நாரில் தான் பாத்திரம் விளக்குவோம். இப்போ தான் நம்ம ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா தேங்காய் நார் அந்த குழாயில் போய் அடைச்சிக்கும் அப்படின்றதுனால ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த தேங்காய் நாரவே இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள், அழகாக நம்ம பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப பாத்திரம் விளக்குறதுக்கு தனியாக வீட்டில் ஏதாச்சும்
பக்கெட்டு பாத்ரூம் பக்கெட்டுக்கு தனியாக, சாமி பூஜை சாமான் விளக்குறதுக்கு தனியாக, இல்லை வேறு எல்லாத்துக்கும் செப்பரேட்டாக தனித்தனியாக ஸ்க்ரப்பராக வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து லோ பட்ஜெட்டில் நம்மளே செய்கிறதுனால ஒரு மாதத்துக்கு தேவையான எத்தனை ஸ்க்ரப்பரோ நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக நீங்கள் தூக்கி போகிற தேங்காய் நார்லேருந்து பண்ணிடலாம். தேங்காய் நாரை ஃபஸ்ட்டு சின்னதாக பிச்சு எடுத்துக்கணும். அதில் தவிடு மாதிரி தூசி மாதிரி வரும் இல்லையா, அதை எடுத்து வச்சுட்டு இந்த தேங்காய் நாரை ரவுண்டாக நம்ம கைக்குள்ள அடக்கமாக எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அந்த தடவுக்கு ரவுண்டாக எடுத்துகிட்டு ஊசி நூல் வச்சு நீங்கள் வந்து நல்லா டைட்டாக தைச்சி எடுத்துட்டாலே ஸ்க்ரப்பர் ரெடி ஆகிடும். இல்லையாட்டி இந்த மாதிரி நெட் கவர் இருந்துச்சுன்னா, இது வந்து பூண்டு வாங்கினா ஃப்ரூட்ஸ் வாங்கினா தருவாங்க இல்லையா, அந்த நெட் கவர் இது வந்து சின்ன ஓட்டையாக இருந்ததுனால நான் 2ஆக அப்படியே மடித்து நான் விட்டுருக்கிறேன். நல்லா பெரிய சைஸாக இருந்துச்சுனாக்கா அந்த 4-3 மடித்து மேலே வச்சு நல்லா டைட்டாக நீங்கள் தைச்சிட்டிங்கனாக்கும் அழகான ஒரு ஸ்க்ரப்பர் ரெடி ஆகிடும். அதுவும் தேங்காய் நாரில் செஞ்ச ஸ்க்ரப்பர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எந்த சைஸ் வேணும் என்றதை உங்களோட விருப்பம். உங்கள் கை நீங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா நிறையா வச்சு அடர்த்தியாக வச்சு நீங்கள் பிடிப்பீங்கன்னா கொஞ்சம் பெருசாக செஞ்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் சின்னதாக வேணும்னா கொஞ்சமாக வச்சு செஞ்சுக்கோங்க. ஒரு தேங்காய் நாரில் 2 ஸ்க்ரப்பர் செய்யலாம். ஒரு தேங்காவோட அந்த நாரில் இருந்து 2 ஸ்க்ரப்பர் செய்யலாம். அடுத்த டிப்ஸு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு தான். ரொம்ப சிம்பிளான டிப்ஸு. நம்ம அரிசி சாக்கு வாங்கினோம்னா, அரிசி பை வாங்கினோம்னா அதோட அந்த மேலே போட்டிருக்க தையலை கலட்டுறதே ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுங்கள். அரிசி பையில் மேக்ஸிமம் எல்லா இதுலேயுமே வந்து இந்த மாதிரி தையல் தான் போட்டிருப்பாங்க. ஒரு பக்கம் வந்து நம்ம மிஷினில் தைச்ச தையல் மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து ஒரு டிசைனாக நம்ம எம்ப்ராய்டரி தையல் இருக்குல்ல இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து சங்கிலி தையல்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த பக்கம் இந்த டிசைன் இருக்கிற பக்கம் நம்ம திருப்பிக்கோங்க. அடுத்து வந்து அதோட எண்டில் சிசரை வச்சு லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு பேக் சைடு இருக்கிற அந்த மிஷின் தையல் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த சைடில் இருந்து நூலை பிடிச்சி அப்படியே இழுத்திங்கனாக்கும் அரிசி சாக்கும் ஓப்பன் ஆகிடும். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இது எந்த அரிசி சாக்கும், ஒரு சில இதில் 2 தையல் போட்டிருப்பாங்க. 2 தையலில் இதே மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். அந்த நூலை வேஸ்ட்டாக கீழே போடாதீங்க. அதை நம்ம பூ கட்டுறதுக்கு, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்க்ரப்பருக்கு தைச்சோம்ல, அதுக்கு இந்த நூலை வச்சு தான் நான் தைச்சேன். இந்த டிப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நம்ம 100 கிராம் 50 கிராம் வந்து வாங்கின பெரிய பிளாஸ்டிக் கவரை ஏதோ திருப்பி நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி குட்டி குட்டி கவரை எந்த யூஸும் இல்லாமல் கீழே தான் போடுவோம். இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுங்கள். இந்த கவர்ஸில் வந்து நம்ம குட்டீஸ்க்கு லஞ்சு நம்ம கொடுத்து விடையில் பேக்குள்ளேயே நம்ம ஸ்பூனை போட்டு கொடுத்து விடுவோம். இந்த மாதிரி நீங்கள் கவருக்குள்ளே போட்டு ஸ்பூனை கொடுத்துட்டேங்கன்னா அந்த ஸ்பூன் வந்து அழுக்கு இல்லாமல் நீட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து அவங்க சாப்பிட்டுட்டு திருப்பி இதே கவருக்குள்ளே அந்த ஸ்பூனை போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னாக்க அவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. லஞ்ச் பேக்கும் வந்து அழுக்காகாமல் சுத்தமாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, நம்ம டெய்லி காலையில் பால் வாங்கி பாலை கட் பண்ணுவோம். அதுக்கு வந்து அந்த பாத்திரத்தை வந்து கழுவுன பாத்திரத்தை திருப்பி ஒரு தடவை கழுவிட்டு அதில் பாலை ஊற்றி காய்ச்சுங்க. ரொம்ப நல்லது. அடுத்து அந்த பாலை கட் பண்ணுறப்ப வந்து இந்த மாதிரி கட் பண்ணாமல் இந்த மாதிரி, அதாவது அந்த பிளாஸ்டிக் கவர் வந்து சின்னதாக ஒரு பீஸ் கலண்டு வராமல் இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். ஒரு சின்ன பீஸ் பிளாஸ்டிக் கூட தனியாக கலண்டு போகாமல் இப்படியே இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த கவரை வந்து பால் திருப்பி ஒரு டம்ளருக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து பால் கவரை வந்து சேர்த்து வைப்பாங்க. அது வந்து என்ன ஆகும்னு சொல்லிட்டேன்னா, அந்த இதில் கொஞ்சமாக பால் இருந்தாலும் கொஞ்சம் நாளில் வந்து அந்த சேர்த்து வச்ச கவர் இருக்கிற இடத்துல வந்து ஸ்மெல்லு வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு நம்ம ஜிங்க்குக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டி வச்சுருங்க. ஒட்டிட்டிங்கனாக்கும் அந்த கவரில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஒழுகின பிறகு காலையில் கட் பண்ணிங்கன்னா ஈவினிங் அந்த கவரை எடுத்து நீங்கள் பால் கவர் சேர்த்து வைக்கிறவங்களா இருந்தால் அந்த கவரில் நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க.